அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது முகவரி நிறுவனத்தின் முத்தான நாள். ஏன் முத்தான நாள் என்று சொல்கிறேன் என்றால், இந்த முகவரி நிறுவனமானது மருத்துவ கல்வி மற்றும் இன்ஜினியரிங், அரசு கலைக்கல்லூரி போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்னதாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ப்பு, இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் ஒன்று சேர்ப்பு நடந்தது. நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரி படிக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று சேர்ப்பு நிகழ்ச்சி இன்று நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்து மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வருகை புரிந்துள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை துணைவேந்தர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முனைவர் வே. கீதாலட்சுமி மேடம் அவர்களை முகவரி நிறுவனத்தின் சார்பாக, மாணவ மாணவர்களின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக ராசி சீட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆர். ராஜேந்திரன் அவர்களை முகவரி நிறுவனத்தின் மாணவ மாணவர்களின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக அஸ்கின் ஹைபிரிட் வெஜிடபிள் பிரைவேட் லிமிடெட் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் அபிஷேக் செந்தில்நாதன் அவர்களை முகவரி நிறுவனத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக நோக்கியா பிரைவேட் லிமிடெட் சர்வீஸ் டெலிவரி மேனேஜர் மிஸ்டர் என். தோத்தாத்ரி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். கிரீன் காலர் அக்ரிடெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் மிஸ்ஸஸ் ஹேமலதா அண்ணாமலை அவர்களை வருக என வரவேற்கின்றோம். ரிட்டையர்டு டீன் எஸ்பிஜிஎஸ் டிஎன்ஏ கோயம்புத்தூர் அவர்களை முகவரி நிறுவனத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். கேர்னவ் மெடிக்கல் பிரைவேட் லிமிடெட் மிஸ்டர் டி. ராஜ்குமார் ஆபரேஷன் ஹெட் அவர்களை முகவரி நிறுவனத்தின் கீழ் வருக என வரவேற்கின்றோம். மற்றும் கஸ்தூரி ஃபவுண்டேஷன் மிஸ்டர் கே. இளங்கோ அவர்களை முகவரி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் கீழ் வருக என வரவேற்கின்றோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அக்ரிகல்ச்சர் டாக்டர் என். வெங்கடேச பழனிசாமி ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். மற்றும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் முதல்வர் அவர்களையும் முகவரி ஃபவுண்டேஷன் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். இதற்கும் மேலாக முகவரி நிறுவனத்தின் கீழ் பயிலக்கூடிய மாணவ மாணவர்களை வருக என வரவேற்கின்றோம். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் நான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸும் முகவரி நிறுவனத்தின் கீழ் வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என வரவேற்கின்றோம். எனக்கும் முகவரி ஃபவுண்டேஷனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த முகவரி நிறுவனம் ஒரு 21 வருடத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஏன்னா எனக்கு, நான், ரமேஷன் எல்லாம் நாங்களாம் ஒரே ஊர். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம், இப்போ தலைவாசல் வட்டத்தில் இருந்தது. ஆராத்தி அக்ரகாரம் என்ற ஒரு குக்கிராமம், பேருந்து வசதியே இல்லாத ஒரு கிராமம். ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் வரும். அந்த ஊர்லேருந்து படிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தோன்னுட்டு, யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு முதலாக 2002 என் கூட படித்த கஸ்தூரி என்ற மாணவி தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாங்கன்ட்டு 1200க்கு 1136 மதிப்பெண் எடுத்தாங்க. அவங்களை எப்படியாவது டாக்டருக்கு சீட்டு வாங்கி படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு விவசாயி, அவரால் டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்க முடியாது. எப்படியாவது இந்த மாணவி அதிக மதிப்பெண் எடுத்திருக்கு, படிக்க வைக்கணுன்ற நோக்கத்தில் முதலாக அங்கே தான் ஆரம்பித்தார் எனக்கு தெரிஞ்சதுன்ட்டு. அங்கே ஆரம்பிக்கும் போது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுக்காக டைரக்டர் முருகதாஸ் அவர்கிட்ட போயிட்டு கேட்டு இது பண்ணிட்டு அங்கே ஆரம்பிச்சு தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா நம்ம ஊர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அவங்க என்ன ஜாதி எந்த இதுன்னு பார்க்காம உண்மையாக கஷ்டப்படுற ஃபேமிலியான்னு மட்டும் பார்த்துட்டு, அவங்க நல்லா படிக்கிறாங்களா மட்டும் பார்த்துட்டு அந்த அடிப்படையின் கீழே இன்னைய வரையும் செயல்படுத்திட்டு வருகின்றாங்க. ஆனால் அவங்க அம்மா எனக்கு தெரியும், அவரை அண்ணனோட பிறந்தவங்க, இன்னொருத்தர் ட்வின்ஸு ரமேஷ் லட்சுமணன் தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் 2 பேரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணவே முடியாது. யார் ரமேஷ் யார் லட்சுமணன் எங்களுக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால
அவர்கிட்ட போயிட்டு ஆனால் ரமேஷ் நான் அண்ணன் அங்கே போயிருக்காரு அப்படின்னு பாருன்ட்டு லட்சுமணன்ட்ட போயிட்டு ரமேஷ்னு சொன்னால் அப்படி சொல்லி மாற்றி கன்ஃபியூஷனாக இருக்கும்ட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த முகவரி ஃபவுண்டேஷன் தெரியுது இல்லை எங்கள் ஊர் தெரியுதுன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து ரமேஷ் அண்ணா மட்டும்தான். இந்த இதில் வந்து எங்கள் ஊரில் உள்ள மாணவர்கள் நிறையா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறவங்களுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான்ட்டு. எனக்கு வந்து இந்த முகவரி ஃபவுண்டேஷன் வந்து பிஹெச்டி 2010 நான் படிக்கும்போது அண்ணன் வந்து எனக்கு யூஜி பிஜி படிக்கும்போது ஹெல்ப் பண்ணலன்றதுனால பிஹெச்டி கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு எனக்கு பிஹெச்டி படிக்கும்போது வந்து உதவி பண்ணாங்கன்ட்டு அதில் வந்து நான் இந்த முகவரி நிறுவனத்தின் முதல் வேளாண்மை என்னால் தான் வந்து அண்ணன் வந்து இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கே வந்தாங்கன்ட்டு வந்து தொடர்பு பண்ணிட்டு அப்புறம் மூலயமா இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுண்டா. ஏன்னா வந்து அண்ணன் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் மற்ற இதுக்கு மட்டும் தான் மெடிக்கல் மட்டும் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்ரிலையும் இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா ஒன்றை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வர யூஜி பிஜிக்கெலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு எனக்கு அது வந்து இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது பெருமையாக இருக்குன்ட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.